ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு வெத்தலை தூபம் போட்டு அபிஷேகம் பண்ணுறது தான் பார்க்குறோம். என்னடா தட்டில் வச்சுருக்காருன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க மக்களே, நான் அதுக்குள்ளேயே அவசரப்பட்டு நான் பண்ணிட்டேன். 3 விஷயம் தான் பண்ணேன். பால், தயிர், விபூதி. இந்த பாருங்கள், பால், தயிர், விபூதி. நான் அதில் பால், தயிர் பண்ணிட்டேன். விபூதி எடுக்கணும் தான் எனக்கு வந்துச்சு. தான் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ விபூதி அபிஷேகம் பண்ணிடலாம். தீபாரணை காமிச்சிடலாம். மக்களை அந்த அபிஷேகம் பண்ண பால் இந்த இது எல்லாத்தையும் ஒரு இதில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி அபிஷேகம் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அலங்காரமும் பண்ணியாச்சு. ரொம்பலாம் பண்ணல மக்களே. என்கிட்ட கட்டுறதுக்கு வேஸ்ட்டு எதுவுமே இல்லை. சந்தன குங்குமம் மட்டும் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன் மக்களே. இதே எங்கள் சாமி ரூமு. மக்களே, மழை வருது மக்களே. நேற்று சரியான மழை மக்களே. இப்போ வாங்க விளக்கேற்றிடலாம். முதல்ல காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிடலாம். அப்புறம் தொணை விளக்கு ஏற்றிடலாம். பூவு இல்லை மக்களே, பூவு இல்லை, எதுவுமே இல்லை மக்களே. விளக்கு போட்டாச்சு பாருங்கள். நம்ம இந்த பத்தி சாமி கும்பிடணும். விளக்குகளாம் இருந்துச்சு, அது கழுவி வச்சுருக்கேன் மக்களே. என்கிட்ட ஒன்றும் சொன்ன மாதிரி இல்லை. 4 விளக்கு மட்டும் ஒரே மாதிரி இருந்துச்சு. பட்டு 2 விளக்கு அது வேறு சேர்ந்து சரின்ட்டு 6 விளக்கையும் கழுவி வச்சுருக்கேன் மக்களே. இதை கழுவி தொடச்சிட்டு சந்தனம் வைக்கணும். அதுக்குள்ளேயும் நம்ம குலசாமிக்கு செம்பு தண்ணி வச்சிடலாம். வச்சுப்படா தண்ணியை ஊற்றிடலாம். நான் செம்பை கழுவி சந்தனமாக வச்சு வச்சுருக்கேன். பார்த்தா உங்களுக்கே தெரியும். தண்ணி ஊற்றி மஞ்சப்பொடி போட்டு சாமிக்கு வச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவாக போட்டுக்கோங்க மக்களே மஞ்சத்தூளை. இப்போ போய் சாமிகிட்ட வச்சுருவோம். வச்சாச்சு பாருங்க. அடுத்து எலுமிச்சம்பழம் வைக்கணும் மக்களே, தண்ணி வச்ச கையோட. அந்த வெத்தலை தீபம் முறைக்கு தட்டை போகிற பித்தளை தட்டை கழுவி சந்தனமாக தொட்டு வச்சுருக்கேன் மக்களே. பாருங்கள், வெத்தலை இருக்கா? இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வச்சு வெத்தலைக்கு சந்தனம் வச்சு இந்த காம்புகளை விளக்கில் கிள்ளி போட்டு இப்படி தான் மக்களை வைக்கணும். நான் தேங்காய் எண்ணெயில் விளக்கு போட்டிருக்கேன் மக்களே. தேங்காய் எண்ணெய் கடன் தீரும். அதனால் எங்களுக்கு கடன் வச்சிருந்தாலும் நான் வேண்டிட்டு தான் போடுறேன் மக்களே. தேங்காய் எண்ணெயில் தான் போட்டாச்சு பாருங்கள். பூ மட்டும் இல்லை மக்களே. மக்களுக்கு நெய்வேத்தியத்துக்கு முந்திரி பருப்பு வச்சுருக்கேன் மக்களே. காலம் எல்லாம் மாளிகையில் நாட்டமில்லை. குமராவும் நிழல் போதுமே. குமராவும் நிழல் போதுமே. ஆறுபடை பாருங்க மக்களே, பத்தி பறிச்சாச்சு, நெய்வேத்தியம் வச்சாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, விளக்கு போட்டாச்சு, தீபாவளி காமிச்சாச்சு மக்களே. இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.